சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மழைநீர் சேகரிப்பை முழுமையாக உபயோகப்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார் விவசாயி ஒருவர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காளையார்கோவிலை அடுத்த கருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். விவசாயியான இவர் மழைநீர் சேகரிப்பின் மூலம் சுமார் 7 ஏக்கரில் குளம் அமைத்துள்ளார். மழைநீர் சேமிப்பின் மூலம் தனது விவசாய நிலத்தில் அல்போன்சா மாம்பழம் விவசாயம் செய்து வரும் இவர் இதில் நல்ல லாபம் கிடைப்பதாக தெரிவித்தார். மேலும் மாம்பழம், தென்னை, செம்மரம் உள்ளிட்ட மரங்களையும் நட்டு பராமரித்து வருகிறார். தேக்கு போட்டிருக்கேன், செம்மரம் போட்டிருக்கேன், மகாகனி போட்டிருக்கேன். இது மாதிரி பல வகையான மரங்கள் நான் போட்டிருக்கேன். அல்போன்சாக மட்டுமே 300 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்குது. அது எல்லாமே அற்புதமான மாம்பழம். இந்தியாவிலே நம்பர் 1 தரமான மாம்பழம்னு பாம்பே மார்க்கெட்டில், வாசி மார்க்கெட்டில் என்னுடைய இது போயிட்டுருக்கு. சிவகங்கை வறட்சி பாதித்த மாவட்டமாக இருப்பதால் நீர்வளம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் மற்ற பகுதிகளில் கிடைக்கும் மழைநீரை கால்வாய்கள் மூலம் கொண்டு வந்து குளத்தில் சேமித்து வைக்கிறார். பின்னர் இதனை தேவைப்படும் நேரத்தில் விவசாய பணிகளுக்காக பயன்படுத்தி வருகிறார். இதன் மூலம் குறைவான தண்ணீரை வைத்து விவசாயத்தை வெற்றிகரமாக செய்வதாக தெரிவிக்கிறார். இந்த பண்ணைக்கூட்டையெல்லாம் அமைக்கிறது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் மழைநீர் சேமிப்பு திட்டத்தினுடைய பொருள் புரிஞ்சு அது நிலத்தடி நீர் பெருகும், அந்த குளிர்ந்த காற்று கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு திறந்தோப்புலாம் பசுமையாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மாதிரி பசுமையாக இருக்குது. காரணம் என்னன்னா அந்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் இருந்த தண்ணி அந்த காற்று வரும்போது குளிர்ந்த காற்று கிடைக்குது, மழை கிடைக்குது, கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கிடைக்குது. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் விவசாயம் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. இயற்கையாக கிடைக்கும் மழைநீரை முறையாக பயன்படுத்தினாலே நஷ்டமில்லாமல் விவசாயத்தை மேற்கொள்ளலாம் என்கிறார் இந்த முன்மாதிரி விவசாயி. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.